சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம ஏதாச்சும் நெகட்டிவாக பேசுகிறப்போ அல்ல அவசகுணமாக பேசுகிறப்போ அப்படியே நடந்துற போது இப்படிலாம் சொல்லக்கூடாது, நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு கடவுள்கிட்ட ஆசையாக வேண்டுற விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் ஜஸ்ட் பிகாஸ் இது சொல்லிட்டேங்கிறதுக்காக அது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்சதில் இருந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கடவுள் கதை எழுதிட்டு இருக்கிறப்போ அப்படியே எழுதிட்டு இருப்பாராம். நடுவில் ஒரு 2 பேஜ் அப்படியே அங்கங்கே எம்டியாக விட்டுருவாராம், ததாஸ்து தெய்வங்களுக்காக. நம்ம எப்போ அந்த எம்டி பேஜில் இருக்கோங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்போயாவது நெகட்டிவாக பேசி அந்த எம்டி பேஜில் நம்ம இருந்து தத்தாஸ்து தெய்வங்கள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துடும். ஆனால் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாகவே யோசித்து நல்ல விஷயத்தை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம மைண்டை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ அந்த எம்டி பேஜில் இருந்தாலும் தத்தாஸ்து தெய்வங்கள் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாலும் ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். நல்ல விஷயத்தை நினைங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.